ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. ராஜாங்க சம்பந்தமான பேச்சுக்களில் இந்த சோதிடர் மிகவும் ஜாக்கிரதையாக எதுவும் சொல்லாமல் தப்பித்துக் கொண்டார். அல்லது எல்லோருக்கும் தெரிந்ததையே விகசித சாதுரியத்துடனே சொல்லி சமாளித்துக் கொண்டார். ஆனாலும் தன்னுடைய அதிர்ஷ்ட கிரகங்கள் உச்சத்துக்கு வந்திருப்பதாக நல்ல வார்த்தை சொன்னார் அல்லவா? குழந்தை சோதிடர் நன்றாக இருக்கட்டும். இவ்வாறெல்லாம் சிந்தித்துக் கொண்டு வந்தியத்தேவன் சென்றான். அவ்வப்போது எதிர்ப்பட்ட காட்சிகள் இடையிடையே அவனை சிந்தனை உலகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு இழுத்தன. கடைசியில் அரிசலாற்றங்கரையை அடைந்தான். சிறிது தூரம் ஆற்றங்கரையோடு சென்றதும் பெண்களின் கைவளை குலுங்கும் சத்தமும் கலகலவென்று சிரிக்கும் ஒலியும் கேட்டன. அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் அரிசலாற்றங்கரையில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் மறைத்து கொண்டிருந்தன. எங்கிருந்து அப்பெண்களின் குரல் ஒலி வருகிறது என்று கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் ஆற்றங்கரை ஓரத்தை உற்று பார்த்து கொண்டே சென்றார். திடீரென்று, ஐயோ ஐயோ, முதலை முதலை, பயமாக இருக்கிறதே என்ற அபய குரலையும் கேட்டான். குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை தட்டிவிட்டான். அந்த பெண்கள் இருந்த இடம் 2 மரங்களின் இடைவெளி வழியாக அவனுக்கு தெரிந்தது. அவர்களில் பலருடைய முகங்களில் பீதி குடிகொண்டிருந்தது. அதிசயம், அதிசயம்! அவர்களிலே 2 சோதிடர் வீட்டுக்குள்ளே வந்தியத்தேவன் பிரவேசித்ததும் புறப்பட்டுச் சென்றவர்கள்தான். இதையெல்லாம் நொடிநேரத்தில் வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொண்டான். அதை மட்டுமா பார்த்தான்? ஓரடர்ந்த நிழல் தரும் பெரிய மரத்தின் அடியில் வேரோடு வேறாக, பாதி தரையிலும் பாதி தண்ணீரிலுமாக ஒரு பயங்கரமான முதலை வாயை பிளந்து கொண்டிருந்தது. சமீபத்திலேதான் கொள்ளிட நதியில் ஒரு கொடூரமான முதலை வாயை பிளந்து கொண்டு வந்ததை வந்தியத்தேவன் பார்த்திருந்தான். முதலை எவ்வளவு பயங்கரமான பிராணி என்பதையும் கேட்டிருந்தான். ஆகவே இந்த முதலையை பார்த்ததும் அவன் உள்ளம் கலங்கி உடல் பதறிப்போனான். ஏனெனில் அந்த முதலை சற்று முன் கலகலவென்று சிரித்துக் கொண்டிருந்த பெண்களுக்கு வெகு சமீபத்தில் இருந்தது. வாயை பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு பயங்கர வடிவத்துடன் இருந்தது. முதலை இன்னும் ஒரு பாய்ச்சல் பாய வேண்டியதுதான். அந்த பெண்களின் கதி அதோ கதியாகிவிடும். அந்த பெண்களோ பின்னால் அடர்த்தியாயிருந்த மரங்களினால் தப்பி ஓடுவதற்கும் முடியாத நிலையில் இருந்தார்கள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் எவ்வளவு குழம்பியிருந்தாலும் அவன் உறுதி அணுவளவும் குன்றவில்லை. தான் செய்ய வேண்டியது என்னவென்பதைப் பற்றியும் அவன் ஒரு கணத்துக்கு மேல் சிந்திக்கவில்லை. கையிலிருந்த வேலை குறிபார்த்து ஒரே வீச்சாக வீசி எறிந்தான். வேல் முதலையின் கெட்டியான முதுகில் பாய்ந்து சிறிது உள்ளேயும் சென்று செங்குத்தாக நின்றது. உடனே நமது வீரன் உடைவாளை உறுதி கொண்டு முதலையை ஒரேடியாக வேலை தீர்த்து விடுவது என்ற உறுதியுடன் பாய்ந்து ஓடி வந்தான். முன்போலவே அந்தச் சமயத்தில் அப்பெண்கள் கலகலவென்று சிரிக்கும் சத்தம் கேட்டது. வந்தியத்தேவன் காதுக்கு அது நாராசமாக இருந்தது. இத்தகைய அபாயகரமான வேளையில் எதற்காக அவர்கள் சிரிக்கின்றார்கள்? பாய்ந்து ஓடி வந்தவன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அப்பெண்களின் முகங்களை பார்த்தான். பயமோ பீதியோ அம்முகங்களில் அவன் காணவில்லை. அதற்கு மாறாக பரிகாசச் சிரிப்பின் அறிகுறிகளையே கண்டான். சற்று முன் ஐயோ ஐயோ என்று கத்தியவர்கள் அவர்கள்தான் என்றே நம்ப முடியவில்லை. அவர்களில் ஒருத்தி ஜோதிடர் வீட்டில் தான் பார்த்த பெண் கம்பீரமான இனிய குரலில், பெண்களே சும்மா இருங்கள், எதற்காகச் சிரிக்கிறீர்கள் என்று அதட்டும் குரலில் கூறியது கனவில் கேட்பது போல அவன் காதில் விழுந்தது. முதலை அண்டை பாய்ந்து சென்றவன் வாளை ஓங்கிய வண்ணம் தயங்கி நின்றான். முதலையை உற்று பார்த்தான். அந்த பெண்களின் முகங்களையும் இன்னொரு தடவை உற்று பார்த்தான். அவன் உள்ளத்தை வெட்கி மருகச் செய்த, உடலை குன்றச் செய்த ஒரு சந்தேகம் உதித்தது. இதற்குள்ளாக அந்த பெண்மணி மற்றவர்களை பிரிந்து முன்னால் வந்தாள். முதலைக்கு எதிர்ப்புறத்தில் அதை காப்பாற்றுகிறவளைப் போல நின்றாள். ஐயா, தங்களுக்கு மிக்க வந்தனம், தாங்கள் வீணில் சிரமப்பட வேண்டாம் என்றாள். இளைய பிராட்டி
குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குடந்தை நகரை நோக்கிச் சென்றார்கள் அல்லவா? அதன் பிறகு படகில் இருந்த பெண்கள் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள் என்பதை நாம் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும். அடியே தாரகை, இந்த கொடும்பாளூர்காரிக்கு வந்த யோகத்தை பாரடி. அவள் பேரில் நம் இளைய பிராட்டிக்கு என்னடி இவ்வளவு ஆசை என்றாள் ஒருத்தி. ஆசையும் இல்லை, ஒன்றுமில்லை அடி வாரிணி. 4 மாதமாக அந்த பெண் ஒரு மாதிரி கிறுக்கு பிடித்தவள் போல இருக்கிறாள் இல்லையா? அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து தொலைக்கிறாள். தாய் தகப்பனார் இல்லாத பெண்ணை நம்பி ஒப்புவித்திருக்கிறார்களே என்று இளைய பிராட்டிக்கு கவலை. அதனால்தான் வானதிக்கு என்ன வந்துவிட்டது என்று கேட்க ஜோதிடரிடம் அழைத்து போயிருக்கிறார். ஏதாவது பேய் பிசாசுகளின் சேஷ்டையாக இருக்கலாம் அல்லவா? அப்படி இருந்தால் ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டு ஓட்ட வேண்டும் அல்லவா என்றாள் தாரகை. பேயும் இல்லை பிசாசும் இல்லையடி. இவளை எந்த பிசாசு பிடிக்கப் போகிறது? இவளே 100 பிசாசை அடித்து ஓட்டி விடுவாளே என்றாள் வாரிணி. வானதி மயக்கம் போட்டு விழுவது கூட பாசாங்கு தானடி. இப்படியெல்லாம் செய்தால் மெதுவாக இளவரசரை தன் கையில் போட்டு கொண்டு விடலாம் என்று அவளுடைய எண்ணம் என்றாள் இன்னொருத்தி. நிரவதி சொல்லுவதுதான் சரி. அது மட்டுமா, அன்றைக்கு தீபத்தட்டை கீழே போட்டாளே, அதுகூட தன்னை அவர் கவனிக்க வேண்டும் என்பதற்காகச் செய்த காரியம்தான். 2 கையாலும் ஏந்தி கொண்டிருந்த தட்டு அப்படி தவறி கீழே விழுந்து விடுமா? அல்லது நம் இளவரசர் என்ன புலியா கரடியா அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு என்றாள் வாரிணி. உடனே மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாளே, அதற்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றாள் நிரவதி. ஓ, அவள் செய்த ஜாலத்தைக் காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனார்களே, அதுதான் பெரிய வேடிக்கை என்றாள் செந்நிறு என்பவள். பொய்யும் புனை சுருட்டும் ஜாலமும் மாய்மாலமும் செய்கிறவர்களுக்குத்தான் இது காலம் என்றாள் மந்தாகினி என்பவள். யுத்தத்துக்கு புறப்பட்டான பிறகு இளவரசர் திரும்பி இந்த வானதியை பார்த்துவிட்டு போனாரே, இதைவிட என்னடி வேண்டும்? அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் பலித்துவிட்டது பார்த்தாயா என்றாள் வாரிணி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசர் அவ்வளவு மேன்மையான குணமுள்ளவர். ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரியாமல் போவாராடி? அதிலிருந்து நீ ஒன்று அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றாள் தாரகை. இளவரசரை பற்றி நீ சொல்வது உண்மைதான். அவரை போன்ற குணசாலி இந்த 14 உலகத்திலும் வேறு யார் இருக்க முடியும்? கதைகளிலும் காவியங்களிலும் கூட கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறதே வேறு. இவள் இந்த வானதி இருக்கிறாளே, மயக்கம் போட்டு விழுந்தாளே, அது என்ன மயக்கம் தெரியுமா? அதை கேட்க ஜோதிடரிடமே போயிருக்க வேண்டியதில்லை. என்னை கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்றாள் வாரிணி. அது என்ன மயக்கமடி? எங்களுக்குத்தான் சொல்லேன் என்றாள் செந்திரு. வாரிணி செந்திருவின் காதோடு ஏதோ சொன்னாள். என்னடி ரகசியம் சொன்னாள்? எங்களுக்கு தெரியக்கூடாதா என்று நிரவதி கேட்டாள். அது சாதாரண மயக்கமில்லையாம், மையல் மயக்கமாம் என்றாள் செந்நிரு. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அரிசிலாற்றங்கரையில 2 விதமான உணர்ச்சிகளுக்கு ஆளாராம் வல்லவரையன். ஜோதிடர் வீட்டில் பார்த்த 2 பெண்கள், இதனால வியப்பு. பாதி தரையில பாதி தண்ணீர்ல பயங்கரமான முதலை, இதனால பதற்றம். குறிபார்த்து முதலை மேல வேலை எரிஞ்சு வாளையும் உருவிக்கிட்டு ஓடி வந்தான். இந்த சந்தர்ப்பத்துல மற்ற பெண்கள் சிரிக்கிறாங்க. அது நாராசமா இருக்குது காதுக்கு. நாராசம் பொதுவா அம்பு, கூரிய ஆணி. சலாகை என்பது இன்னொரு பேர். சரி, அடக்கமில்லாம சிரிச்ச அவங்கள அதற்றா ஜோதிடர் வீட்டில் பார்த்த பெண். அதோட முதலைய காப்பாத்துற மாதிரி நிக்கிறா. ஒரே குழப்பம் அவனுக்கு. இந்த நிலையில அப்படியே நிறுத்திட்டு ஃப்ளாஷ்பேக்குங்கிற இடைப்பதிவா சில செய்திகளை சொல்லி மேல கேட்கிற ஆவலை தூண்டுறார். அந்த கூட்டத்துல சில பெண்களோட பெயர்களை சொல்றார். வாரிணி, தாரகை, நிரவதி, செந்திரு, மந்தாகினி. வாரிணி திருமகள் மகாலட்சுமி. யமுனை ஆற்றுக்கும் வாரிணிங்கிற பேர் உண்டு. தாரகை விண்மீன். நிரவதி அவதி, அறியாமையிலால ஏற்படுற குறைகள் இல்லாதவள். செந்திரு திருமகள். கொங்கு நாட்டு பெயர்கள்ல இந்த பேரு ஆசிரியர் ரொம்ப கவர்ந்தது.
மகுடபதிங்கிற தொடர்கதையின் கதாநாயகிக்கு இந்த பெயரைச் சூட்டி மகிழ்ந்தார். மந்தாகினி இத வான்கங்கைன்னு குறிப்பிடுறாங்க. மில்கி வேங்கிற பால்வீதி மண்டலம், சுழல் விண்மீன் மண்டலமும் மந்தாகினி தான். நம்ம நாட்டில் அலக்நந்தா நதியோட துணை நதிக்கு பேரும் மந்தாகினி. அன்னைக்கு தீபத்தட்டை கீழே போட்டாலே அதுவே தன்னை இளவரசர் கவனிக்கணுங்கிறதுக்காக தான். மூர்ச்சை போட்டு விழுந்தது வெறும் பாசாங்க. ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவளை பார்த்து விசாரிச்சுட்டு போனார் இளவரசர். இதில் அர்த்தம் கற்பிக்க கூடாது. அது சாதாரணமான மயக்கம் இல்ல, மையல் மயக்கம். இப்படி மற்ற பெண்கள் சிரிச்சு பேசுறத கேட்டோம். மயல் மையல் ஆகுது. இலக்கணத்துல இது மொழி முதற்போலி. இதன் பொருள் தன்னிலை மறத்தல். சரி, முதல்ல என்ன ஆச்சுது? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.